குற்றாலம் மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லேயே நீங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வெறும் 999 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. 20 பேர் வரைக்கும் தங்கலாம். ஸ்டவ்வு, சிலிண்டரு எல்லாமே வச்சுருக்காங்க. கிரிக்கெட்லேருந்து வாலிபால், பேஸ்கெட் பால் அப்படின்னு எல்லா என்டர்டைன்மெண்ட்கான தேவையான பொருட்களும் வச்சுருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். இன்னைக்கு மகாபலிபுரம் தாண்டி ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்க இந்த கார்னிவல் பேலஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு 20 பேர்கிட்ட ஸ்டே பண்ணலாம். வாழ போகிறதுக்கு முன்னாடி வெளியவே சுற்றி சம மரமாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டு வில்லா நீங்கள் புக் பண்ணுறது காரணம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான். அதுக்கு பக்காவாக இருக்கும். மெயின் அட்ராக்ஷனே இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா தான். அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. இது அடல்ட்ஸ்க்காக, கிட்ஸுக்காக தனி ஏரியா சின்னதாக வந்திருக்கு. அண்ட் இன்னொன்று இங்கே வாட்டர் ஃபால்ஸ், குற்றாலம் மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லேயே நீங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. சுற்றி அமைதியாக இதில் குளிச்சு வேற லெவலில் ஃபன் பண்ணலாம். அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ஒரு பார்ட்டி ஸ்பேஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஏதாவது சர்ப்ரைஸாக பண்ண போகிறீங்க, இல்லாட்டி கேக் கட்டிங் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஏற்றானே ராஜா வீட்டு அரண்மனை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹால் வித் அந்த ஆன்டிக் சோஃபாவோட போட்டிருக்காங்க. ஸோ டிவியும் உங்களுக்கு இருக்குது. இங்கே மொத்தம் 5 ரூம்ஸ் இருக்குது. கீழே 2 ரூமு, மேலே 2 ரூமு அண்ட் வெளியே 1 ரூம் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அரண்மனை பேலஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த லைட்டிங் செட்டப்பு ஸோ எல்லாமே ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ராஜா வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க. அதுவும் ஃபுல்லாக அந்த மரத்துலேயே. அண்ட் இந்த ஊஞ்சல் செட்டப்லேருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. இதுதான் அந்த ரூமு. இது நல்லா ஸ்பேஷியஸாக வந்திருக்கு. இது புத்தமுது ப்ராப்பர்ட்டி. அதனால் எல்லாமே புது ஐட்டம்ஸாக வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ இதிலே ஒரு 4-5 பேர்கிட்ட தூங்கலாம் போல், அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 2 ரூம் வச்சுருக்காங்க ஆப்போசிட்டில். இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸாக ஒரு 2 பேர் தங்குற மாதிரி ஒரு ரூமு. அண்ட் இந்த பக்கம் தான் மிகப்பெரிய ரூமு. சின்ன வயசில் நம்ம கசின்ஸ்லாம் ஒரு 10 பேர் ஒன்றா படுத்துவோம்ல, அதுக்காகவே இவ்வளோ பெரிய ரூம் போட்டிருக்காங்க. இப்போ ஃபேமிலியாக வர்றதுனால கிச்சன் இருக்கான்னு எதிர்பார்ப்பீங்க. இவ்வளோ பெரிய கிச்சன் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ வாங்கிட்டு வர ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைனிங் டேபிள் இங்கேயே போட்டிருக்காங்க. மெயினான விஷயம் இவங்களே ஸ்டவ்வு, சிலிண்ட்ரு எல்லாமே வச்சுருக்காங்க. பாத்திரங்களும் இருக்குது. நீங்கள் இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். இது காமன் பால்கனி. ஸோ யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். காமனாக ஒரு டோர் இருக்குது. அண்ட் இங்கே தான் என்ட்ரன்ஸும் உங்களுக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி கிளாஸில் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லேருந்து வாலிபால், பேஸ்கெட் பால் அப்படின்னு எல்லா என்டர்டைன்மெண்ட்கான தேவையான பொருட்களும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியே போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை, உள்ளே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இந்த அரண்மனையில் தங்க ஒரு ஆளுக்கு வெறும் 999 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. 20 பேர் வரைக்கும் தங்கலாம். ஓவராலாக வெறும் 20,000 கொடுத்தாலே போதும். வீக்கெண்டு, வீக் டே அப்படின்னு டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எல்லா நாளும் ஒரே ப்ரைஸ் தான் இங்கே. ஓவராலாக சுற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஃபேமிலியாக சென்னையிலேருந்து ஒரு அவுட்டிங் போய் பீஸ்ஃபுல்லாக ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ புக் பண்ண நினச்சிங்கன்னா கேது நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அப்துல்.